இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஆல்பர்ட், லீனா, ஆட்லின், ஆஷ்விக் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், நிர்மல், டயானா இவருடைய கருத்துப்படி டயானாவின் சுகப்பிரசவத்திற்காகவும், ஆரோக்கியசாமி, விமலா இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், மேலும் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெற நன்கொடை கொடுத்து உதவியிருக்கின்ற ஆல்பர்ட், லீனா தம்பதியினர் ரூபாய் 500, மார்டின், பிரான்சி ஓடக்காரர் வீடு ரூபாய் 400 கொடுத்து உதவியிருக்கின்றார்கள். எனவே அவர்களையும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு நாம் நினைத்து சிறப்பாய் ஜெபிப்போம். குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள், அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள், வாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள், அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள், அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே, அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே, இரு கரம் பிரித்து அழைக்கின்றார், இதயத்தை பொதிந்திட அழைக்கின்றார், திருப்பலி வாருங்கள், மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள், பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள், அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள், அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 24வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். மக்கள் என்னை யார் என்று சொல்கின்றார்கள்? இது இயேசுவினுடைய கேள்வி. மீண்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள்? இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன சொல்கின்றார்கள் என்று. இன்றைக்கு நாம் சரியான அடையாளத்தை கொடுத்திருக்கின்றோமா என்பதையும், இயேசுவை பற்றிய சரியான அடையாளத்தை பெற்றிருக்கின்றோமா என்பதையும் நாம் உணர்ந்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் ஒரு பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய
அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 முடிய. ஆண்டவராயின் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராய் என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானமடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராய் என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவரின் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூறுகின்றேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை ஆண்டவர் கேட்டு அருளினார். அவர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணைத்து கொண்டனர். பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டனர். துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டனர். நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர். நம் கடவுள் இரக்கமுள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். என் உயிரை சாவு நின்று விடுவித்தார். என் கண் கலங்காதபடியும் என் கால்கள் இடராதபடியும் செய்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 வரை. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள்,
குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறைவாக்கியங்கள் 27 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவைச் சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் எனச் சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறித்தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு
என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கின்ற எதிர்பார்ப்புல ஒன்று, என்னை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், என்னை பற்றி சுற்றி இருக்கின்ற உறவுகள் என்ன சொல்லுகின்றார்கள், என்னை பற்றி என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், என்னை பற்றி என்னோடு பயணித்த அன்பர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் நிச்சயமாக இருக்கும். யாராவது ஒரு 3 பேர் 4 பேர் கூடி பேசினார்கள் என்றால் அங்கு என்னை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவல் எந்த ஒரு மனிதனுக்கும் ஏற்படுவது இயல்பு. இயேசுவும் கூட இன்றைக்கு அந்த கேள்வியை எழுப்புகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட ஆவலினாலோ எதிர்பார்ப்பினாலோ அல்ல, மாறாக தன்னுடைய பணி, தன்னுடைய செயல், தன்னுடைய நற்செய்தி சென்று சேர வேண்டியவர்களுக்கு முறையாக சரியாக சென்று சேர்ந்திருக்கின்றதா என்றுதான். அதனாலதான் 2 முறை இந்த கேள்வியை எழுப்புகின்றார். மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாவது, சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள். இப்போ மக்கள் சொல்றத அவர்கள் சொல்லுகின்றார்கள். திருமுழுக்கு யோவான், எலியா, இறைவாக்குனர்கள் ஒருவர், இப்படி பலவாறு பல கருத்துக்களை மக்கள் சொல்லுகின்றார்கள். காரணம், இயேசுவினுடைய செயல்பாடு, இயேசுனுடைய புதுமைகள், இயேசுனுடைய அதிசயங்கள், இயேசுனுடைய நற்செய்தி, இவை அனைத்தும் இறைவாக்கினருக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தன. எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் சொல்லுகின்றார்கள். திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைத்தவர், எலியா இறைவாக்கு உரைத்தவர், இறைவாக்கினருள் ஒருவர், இப்படி பல அடையாளங்களை சொல்லுகின்றார்கள். இது ஒரு பக்கம். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள். சீடர்களை பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள். அப்பொழுதுதான் பேதுரு அறிக்கை இடுகின்றார். நீர் மெசியா, நீர் மெசியா எனும் மத்தேயு நற்செய்தியில் அழகாக சொல்லுவார், உயிருள்ள கடவுளின் மகன். இந்த அறிக்கை தான் இயேசுவை சீடர்கள் எப்படி புரிந்திருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்தியது. ஆனால் அதில் ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. நீர் மெசியா என்று சொல்லி அறிவித்த அதே பேதுரு ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்பாடுகளை கண்டு ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து போகின்றார், துடித்து போகின்றார். மெசியான்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட அல்லது அறிக்கையிடப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு பக்கம், அதே சமயத்தில் மெசியா துன்பப்பட்டு பாடுகள் பட்டு இறந்து உயிர் தள்ள வேண்டும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இரண்டு முரண்பாடு. மெசியா என்பவர் ஆள்பவர், மெசியா என்பவர் அரசவையில் இருப்பவர், மெசியா என்பவர் மக்களை ஆட்சி செய்கின்றவர். ஆனா இயேசு கொடுத்த அடையாளம் வித்தியாசமானது. மெசியா என்பவர் துன்பங்கள் பட வேண்டியவர், மெசியா என்பவர் உதறி தள்ளப்பட வேண்டியவர், மெசியா என்பவர் இறந்து அதோடு நிற்பதல்ல, 3ஆம் நாள் உயிர் தள்ளப் போகின்றவர். இது பேதுருவால் அல்லது இந்த சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மெசியாவிற்கு ஆண்டாண்டு காலமாக, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வந்த அடையாளம் என்ன அப்படின்னா, தாவீது அரச பரம்பரையில் தோன்றுவார். ஆனால்
இயேசுனுடைய யதார்த்தமான நிகழ்வு என்ன அப்படின்னா, நாசரேத்தூர்ல எளிய குடும்பத்தில் பிறந்தவர், இறுதியிலே சிலுவை சாவை ஏற்கப் போகின்றவர். இந்த அடையாளத்தை முற்றிலுமாக அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு முரண்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக அந்த சீடர்கள் சிக்குண்டு போகின்றார்கள். மெசியா ஒரு பக்கம், சிலுவை ஒரு பக்கம். எப்படி இரண்டையும் இணைத்து பார்ப்பது? இயேசு இணைத்து காட்டினார். அதான் அவருடைய சவால் நிறைந்த ஒரு வாழ்வு. அதிசயங்களையும் அற்புதங்களையும் அபரிமிதமாக செய்தார். கண்ணில் கண்ட நோயாளிகளை எல்லாம் குணப்படுத்தினார். இவர் நல்லவராக வாழ்ந்ததற்காகவே குற்றங்கள் சுமத்தப்பட்டார். குற்றப்பழி அவர் மீது சுமத்தப்பட்டது. அவர் செய்தது எல்லாம் நல்ல காரியம்தான். மக்களுடைய வளர்ச்சிக்காகவும், மக்களுடைய மீட்புக்காகவும், மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன்னை அர்ப்பணித்தார். காணப்பொறுக்காத தலைமையும், தலைமைக்கு அடிமைகளாயிருந்த சில மக்களும் அவர் மீது குற்றப்பழியை சுமத்துகின்றார்கள். இவன் சிலுவை சாவுக்குரியவன். அது நடந்தது. இன்றைக்கு நம்மை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட மனநிலையோடும் எப்படிப்பட்ட செயல்பாடுகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் முக்கியம். பல நேரங்களிலே வார்த்தைகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வானுயர புகழ்வார்கள். ஐயோ உங்களை மாதிரி அல்லது இனி யாரு இருக்க முடியாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று சொல்லி வானளவு அவர்கள் புகழ்வார்கள். நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது. அதே சமயத்தில் சில நேரங்களிலே முதுகுக்கு பின்னால் பல்வேறு விதமான வதந்திகளை பரப்பி நம்முடைய பெயரை கெடுப்பார்கள். அவனை தெரியுமா, இவனை தெரியுமா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நம்மை இகழ்ந்து ஒதுக்குவார்கள். அதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இயேசு ரொம்ப தெளிவா இருந்தாரு. மெசியான்னு சொல்லி ராயப்பர் அறிக்கையிட்டவுடன் அவர் இருமாந்து போகவில்லை. அதே சமயத்தில் தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய வாழ்க்கையில நடைபெறப் போகிற நிகழ்வுகள் என்னவாக இருக்க போகின்றன என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகின்றார், உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதையும் பேதுருவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ ஆண்டவரே, இது உமக்கு நேரக்கூடாது என்று கடிந்து கொள்ளுகின்றார். ஆனா இயேசு விடல. போ அப்பாலே சாத்தானே. இன்றைக்கு நாம் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய அடையாளத்தை எப்படி வெளிப்படுத்துகின்றோம் அப்படிங்கிறது ஏதோ நடிப்போ கள்ளத்தனமான போலித்தனமான ஒரு சில சம்பவங்களோ அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அடிப்படையில உள்ளத்துல அந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் இடம் பெற்றிருக்க வேண்டும். அதான் உண்மையான வாழ்க்கையாக மலரும், மாறும். இன்றைக்கு நாம் யாரென்று நம்மை வெளிப்படுத்துவதற்கு நடிக்க வேண்டாம். கள்ளத்தனத்தையோ போலித்தனத்தையோ கலக்க வேண்டாம். அல்லது புகழுக்காகவும் பெருமைக்காகவும் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக யதார்த்த உள்ளத்தோடு எப்படிப்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மன துணிவும் தெம்பும் தைரியமும் இருக்கின்றவர்கள், உள்ளத்துல கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உறுதிப்பாடுகளையும் வைத்திருக்கின்றவர்கள் சரியான செயல்பாடுகளால் தங்களை வெளிப்படுத்துவார்கள். எனவே மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள், முறையாக வெளிப்படுத்தினால் புரிந்து கொள்வார்கள். போலித்தனம் கலக்காத, நடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு ஆண்டவர் இயேசுவை முறையாக ஏற்றுக்கொண்டு, அவரை அவராக ஏற்றுக்கொண்டு, இன்னைக்கு இயேசுவை உருவகிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா, ஆலயத்திற்குள் பூட்டி போடுகின்ற ஒரு கடவுளாக உருவகித்து வைத்திருக்கின்றோம். அன்றாட வாழ்க்கைக்கு போகின்ற பொழுது இயேசுவனுடைய போராட்டங்கள், இயேசுவனுடைய அந்த கொள்கைகள், இயேசுவனுடைய அந்த சவால் நிறைந்த வாழ்க்கை, இவை அனைத்தையும் எடுத்து செல்ல மறந்து அல்லது மறுத்து விடுகின்றோம். அவர் அவ்வளவு போராட்டத்தை எதிர்கொண்டாரே, அதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திற்குள் பூட்டி வைத்து வழிபாடை செய்துவிட்டு நாம் வெளியே சென்று விடுவோம், போதும். அவருடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. சொல்லாமல் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இல்லை. இயேசு எதிர்நோக்கி அந்த சவால் அன்றாட வாழ்க்கையில் வருகின்றதா? நம்மை அவமானப்படுத்துகின்றார்களா? உதறி தள்ளுகின்றார்களா? ஏசி பேசுகின்றார்களா?
ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அதை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை, இவைதான் நம்மை செயல்பாட்டு களத்திற்குள் அடையாளப்படுத்தும். சிந்திப்போம். இன்றைக்கு நம்மை முறையாக வெளிப்படுத்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகின்றேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவருக்கும் புத்துயிர் அளித்து இன்னும் அதிகாரத்தோடு இந்த நவீன உலகத்தில் உள்ள மக்களுக்கு உம்மை அறிய செய்ய தேவையான உடல் உள்ள சுகத்தையும் தேவையான ஆற்றலையும் தந்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வாழ்வின் நாயகனே இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் ஏழை குடும்பங்களுக்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அருள் வாழ்வும் பொருள் வாழ்வும் நிறைந்து உடல் உள்ள ஆன்ம நலனும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து உலக மக்கள் அனைவரையும் விடுவித்து அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியருள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கில் உள்ள இளையோர், குழந்தைகள், நோயாளிகள், முதியவர் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக எங்களுடைய பகுதியினுடைய அடிப்படை தேவைகளான வலது வாய்க்கால் திட்டம் இது விரைந்து நிறைவு பெறுவதாக, இன்னும் ஈழத் தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுத்தருளும். இறைவா, எம்முடைய பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை நீர்தாமே சிறப்பாக சீர்படுத்தி நல்லதொரு வளர்ச்சி மிக்க ஒரு பகுதியாக மாற்றிக் கொடுப்பீராக. எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், போடப்படுகின்ற திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு
சிறப்பான முன்னேற்றத்தை அடைவதாக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. பணிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். உடலும் உள்ளமும் உயர்ந்த பலியாய் உமது பாதம் படைக்கின்றேன். உமது வழியில் உவகை காண உள்ளதும் அனைத்தையும் இழக்கின்றேன். உம்மையை அறிந்தேன், என்னையை கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவார், பலியாய் மாற்றிடுவார். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது. கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை
வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனது ஆன்மா நலமடையும்.
சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். செல்கின்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தவர் நம்மையெல்லாம் அழைக்கும் நேரமிது. தேவையில் இருப்பவர் அனைவரை தேடி பணி செய்ய அழைக்கும் நேரமிது. ஆனந்த நேரமிது, ஆனந்த நேரமிது. அருள்மழை பொழிகிறது. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி பணிவோம், அவர் பணி செய்யும் சீடராய் உயர்வோம். அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, கிரைஸ்த கிங் சர்ச் யூடியூப் சேனல் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ஒளிபரப்புகள் சிறப்பாக வெளிவர உங்களுடைய தாராள உள்ளமும் நன்கொடையும் தேவைப்படுகின்றன. எனவே உங்களால் முடிந்த நன்கொடைகளை திருப்பலிக்கும் ஜெபமாலைக்கும் இறையிறக்க நவநாளுக்கும் கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். எனவே உங்களுடைய நன்கொடைகளை கூகுள் பே என்னுடைய எண்ணிற்கோ அல்லது அந்த யூடியூப் சேனலில் வருகின்ற அந்த எண்ணிற்கோ அல்லது ஸ்கை டிவி தொலைக்காட்சியிலே வருகின்ற அந்த எண்ணிற்கோ தொடர்பு கொண்டு உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி கொடுக்கும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். உங்களால் முடிஞ்சது எவ்வளவாக இருந்தாலும் சரி, அது 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ அல்லது பெரிய தொகையாக கொடுக்க வேண்டும் என்று உங்களால் முடிந்த அளவு கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இன்னும் சில அன்பர்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகை 500 அல்லது 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்றார்கள். அதை போல முடிந்தவர்கள் இருக்கின்றவர்கள் மாதம் உங்களால் முடிந்த அளவு கொடுத்தால் அது இந்த ஒளிபரப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு பேருதவியாக இருக்கும். காரணம், இன்றைக்கு 20,000 இல்லங்களிலே இந்த ஸ்கை டிவி கனெக்ஷன் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுகளை, நம்முடைய திருப்பலியை, இறையிறக்க நவநாளை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு உறுதுணையாக உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து உதவும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இன்னும் ஒரு சிலருடைய திருமண நாள், பிறந்த நாள் என்று சொல்லி வருகின்ற பொழுது அதையும் இந்த ஸ்கை டிவியில் நீங்கள் விளம்பரப்படுத்த விரும்பினால் அதிலேயும் கொடுத்து பயன்பெறும்படியாகவும், இன்னும் அந்த நாட்களிலே நன்கொடை கொடுக்கின்றவர்கள் இந்த திருப்பலிக்காகவோ அல்லது மற்ற நிகழ்வுகளுக்காகவோ கொடுத்து உதவும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணகக் கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு
ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உம்மை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா என்று உம்மை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டார், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டார், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். விடிவெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏனம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவும் ஏனம்மா. உனை பாடவே நான் வாழ்கிறேன் ஆரோக்கிய தாய் மரியே, உங்கள் ஆரோக்கிய தாய் மரியே. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. எங்கள் அம்மா என்று உம்மை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழும்.